அப்புறம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபர்தர் டெவலப்மெண்ட் போறாங்க. இந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட் போகும்போது அதனுடைய ஸ்டேஜஸ் ஒரு ஸ்டேஜஸா வருது. இந்த ஸ்டேஜஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்தது ரூல் பேஸ்டு ஸ்டேஜஸ், ரூல் பேஸ்டு ஏஐ அப்படின்ட்டு. ஒரு ரூலை கொடுத்தோம்னா அந்த ரூல் பிரகாரம் ஒர்க் பண்ணுது. இப்ப நம்ம ரூம்ல ஒரு டெம்பரேச்சர் ஒரு மானிட்டர் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கிறேன். இது அலாரம் கிளாக்கா மாறிடும். அலாரம் கிளாக்கா வச்சுக்கலாம். அந்த அலாரம் செட் பண்ணிட்டோம். நான் அலாரம் நம்ம காலையில அடிச்சிடும், ஈவினிங் அடிச்சிடும், காலையில அடிச்சிடும், எப்போ தேவையோ அடிச்சிடும். அதையே நமக்கு ஏசியோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ரூம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஈவினிங் 7 o'clock ஆச்சு அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆச்சு இல்லை அதிகமாச்சு அப்படின்னா, நமக்கு எந்த லெவல்ல போதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டையோ இல்லை நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய டெம்பரேச்சர் கம்மி பண்றதோ அந்த சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா செய்யற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரூம் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அவுட்டர் ரூம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி உங்களுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர் தேவையான லெவல்ல நமக்கு என்ன எவ்வளவு தேவையோ அந்த லெவலுக்கு அதை நம்ம ஏசி கொஞ்சம் கூலாவே இருக்கணும், ஒரு 18 டிகிரி 18 இருக்கணும் அப்படின்னா 18ல வச்சுக்கலாம், இல்ல 25 இருக்கணும்னா 25ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி எந்த டெம்பரேச்சர் வேணுமோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரூலை செட் பண்ணி அது கொடுத்துட்டாங்க. இது பிசினஸ்க்கும் யூஸ் பண்ணாங்க. இது பிசினஸ் எப்படி யூஸ் பண்றேன்னா, இப்போ வீக்கெண்ட் வருது, எனக்கு நான் மண்டே ஆஃபீஸ் போனோம். அந்த மண்டே ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா போறதுக்கு முன்னாடி எனக்கு பிசினஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு போன வாரம் என்ன ரெடி ஆச்சு, நான் இன்னைக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஸ்டார்டிங் பிசினஸ் ரிப்போர்ட்டை மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி காலையில நம்ம ஆஃபீஸ் போனோடனே ஆஃபீஸ்ல டைப் பண்ணியோ இல்லை உங்க டிஸ்பிளேலயோ கொடுத்துரும். ஸோ ரெடி ஆயிடும். இந்த கண்டிஷனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து டயக்னோஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பேஷண்டோட சிம்டம்ஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியை பார்த்து டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா மிஷின் எடுத்து இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இன்டெலிஜென்ஸ்ல வந்திருக்கு, ரூல் பேஸ்டு இன்டெலிஜென்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் வந்து நமக்கு நிறைய மெயில்ஸ் வருது. ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த டிரான்சாக்ஷன்ல எந்த டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் வேற மாதிரி ஒரு 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 ஃபேக் டிரான்சாக்ஷன் மாதிரி தெரியுது, இல்ல வந்திருக்கிற மெயில் எல்லாம் இந்த டிரான்சாக்ஷன்ல வந்து இது ஒரு நியாயமான டிரான்சாக்ஷனா தெரியல அப்படின்ற விஷயத்த ஒரு ஃபர்ம் டிரான்சாக்ஷன் அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கண்டிஷனிங் ரூல். நமக்கு வர மெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜிமெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வர மெயில் எல்லாம் ஒரு பக்கம், நமக்கு தேவையான மெயில் எல்லாம் ஒரு பக்கம் வந்துடும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மெயில்ல பாத்தீங்கன்னா ஸ்பேம் மெயில் தனியா கொடுக்கும், பிசினஸ் மெயில் தனியா பிரிச்சிருக்கான். ஸோ இந்த ஃபில்டரிங் இருக்கு பாருங்க, இந்த ஃபில்டரிங்க்கும் கண்டிஷன் எழுதுறாங்க. இது எல்லாமே ரூல் பேஸ்ட் ஏஐல வந்திருக்கு. ரூல் பேஸ்டு ஏஐ வந்து சிஸ்டம்ல இந்த மாதிரி 4-5 எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன், நிறைய இருக்குது, நமக்கு யூஸ் பண்றப்ப தெரிஞ்சிருக்கும்.